இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் செடி நம்ம வீட்டு செடியிலேருந்தே வளர்த்தி அது பொறிச்சு இன்றைக்கி சில்லி போட போகிறோம். இன்றைக்கி வந்து தோட்டத்து வேலை இல்லை, மழை வந்துட்டு அடிக்கடி மழை வந்து போயிட்டே இருக்குது. அதனால் இன்றைக்கி வேலை இல்லை. அதனால் இன்றைக்கி அந்த பூவை பொறிச்சு சில்லி போடலான்ட்டு 5 செடி கொண்டு வந்து தோட்டத்தில் நட போனோமா, அதை கேட்டேன் கொண்டு எங்கள் வீட்டுக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கங்காட்டியும் சரி சொல்லிட்டு கொடுத்தாங்க. அந்த தோட்டத்தில் அதை வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டுக்கிட்டே வைக்கங்காட்டி வந்துருச்சு. 5 செடியிலையும் பூ வந்துருச்சு பாருங்கடா. இன்றைக்கி அதை பொறிச்சு இன்றைக்கி ஒரே மழை எங்கள் ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மழை வந்து போயிட்டுருக்கு. இப்போ மழை இல்லை, அதுக்குள்ளே சரி பறிச்சுட்டு போய் சில்லி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிக்க வெளியே வந்துட்டோம். பாருங்க இங்கே ஒரு பூ, இது இப்போ சின்னதாக இருக்குது, இது மறுபடியும் பறிச்சுக்கலாம். இது இன்னொன்று வந்து பூவே வரல, அந்த பக்கம் வச்சுக்கிறேன். இது ரெண்டையும் கட் பண்ணிட்டு போயிட்டு அதை காட்டுறேன். மழையில் வந்து சூடாக சில்லி போட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. இதாவது வந்து இது பார்த்திங்கன்னா புழுவெல்லாம் விழுவலை, இந்த வெடுவை அரிச்சிருச்சு. அடிக்கடி நாங்கள் பார்த்திங்கன்னா முடுக்கி விட்டுட்டு இருந்தோம், வெடுவை அரிச்சிருச்சு. இதுலாம் வந்து ஒன்றும் பண்ணல. இந்த பூவை இதுக்கு மேலே பெருசாக தான் நினைக்கிறேன். அதனால் இது வந்து டப்பாவில் வச்சுட்டோம். மண்ணில் வச்சுருந்தா இருக்குமே என்னமோ பெருசாக வந்துருக்குமே என்னமோ. இது மண்ணில் தான் வச்சோம், ஆனால் இது வந்து குப்பையாகவே அள்ளி வச்சோமா, அதனால் இது நல்லா வந்துருச்சா. பூ பெருசாக இது கொஞ்சம் மிஸ்ஸாக போச்சு. இன்னொரு பூ இருக்குது, ரெண்டையும் வச்சு அடுத்த பூ இங்கே 2 பூ இருக்குவாங்க. 2 பூ இல்லை, ஒரு பூ மட்டும் தான் இருக்குது. இன்னொன்று வந்து பூ இப்போ இன்னும் வரல, இப்போ தான் ஆரம்பம். சின்னதாக குட்டியாக பூ வந்துருக்கு. இன்னும் இதில் பூ வரல, இதில் வந்து பூ வந்துருச்சு. இதையும் கட் பண்ணி சூடாக மழை ஏறத்துக்கு சில்லி போட்டு சாப்பிட்லாம். காலிஃப்ளவர் சில்லி நம்ம வீட்லேயே வளர்த்தி நம்ம பொறிச்சு சாப்பிட்றது, போட்டு சாப்பிட்லான்ட்டு வரும். நல்லா வந்திருக்கு. 2 கட் பண்ணிட்டேன். வேறு இதையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் வீட்டில் சில்லி போடலாம். பார்க்குறப்ப இலையாடு பார்க்குறப்ப பெரிய பூவை தெரிஞ்சுது. இலை கட் பண்ணதுக்கப்புறம் குட்டியாக அது தெரியாது. 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். இலையெல்லாம் கட் பண்ணிவிட்டேன். இது சில்லி இலையாடுறப்ப பெருசாக இருந்துச்சு. இலையெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் குட்டியாக இருக்குது பூவு. இந்த பூ மட்டும் கொஞ்சம் பெருசு, இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கு பாருங்க. இலையாட தெரியிறப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பூவை தெரியுது. இப்போ இலையெல்லாம் சுத்தமாக எல்லா இலையும் கட் பண்ணிட்டோமா, குட்டியாக தெரியுது. இப்போ நம்மளாம் வந்து எதுவுமே போடல விவசாயத்தில். அதாவது வந்து பெரிய பெரிய தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா மருந்தடிச்சு பூ பெருசாக விளைய வைப்பாங்க. ஆனால் நம்ம எதுவுமே போடல, இயற்கை உரமாக நாங்கள் வந்து ஆடெல்லாம் வளர்த்துறோமா, அந்த ஆட்டு தண்ணி மட்டும் அள்ளி போட்டு பூ செடி வச்சோம். அது அப்படியே வந்துருச்சு. அவ்வளோதான். பூ வாங்க சில்லி போடலாம். பார்த்தீங்கன்னா எல்லாம் பூ பறிச்சுட்டு வந்து அரிஞ்சு எல்லாம் கழுவி சுடுதண்ணி வச்சு எல்லாம் கழுவியே வச்சுருக்கேன். இப்போ எல்லாம் போட்டு கலக்கலாம். இது வந்து அரிசி மாவு, இது வந்து சில்லி பவுட்ரு கடையில் வாங்கினது தான், நாங்கள் வீட்டிலே செய்யலை. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். எல்லாம் போட்டு கலந்துக்கலாம். இதுலேயும் உப்பு இருக்கும். இதுலேயே கரெக்டாக அந்த இதுக்கு மட்டும் அரிசி மாவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டு போதும்னு வச்சுங்களேன். பூண்டுனா போட்டிங்கன்னா கசக்கும். ஏன்னா இது நம்ம வீட்டில் செஞ்சிடல, கடையில் வாங்க சில்லி போடுறதுனால அது உப்பு ஏற்கனவே போட்டிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அரிசி மாவுக்கு மட்டும் உப்பு இருக்காது, அது கொஞ்சமாக போட்டுட்டா தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டு கரைஞ்சிக்கலாம். எங்கள் ஆடு வேறு கத்துது, நேரம் ஆகி போச்சு. ஆவத்தூர்லையா கத்துறாரு. போட்டுலாம் கலக்கி விட்டு கொஞ்ச நேரம் ஊருட்டுன்னு சொல்லிட்டு அப்புறமா தான் போடலான்ட்டு. கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி பற்றி பார்த்தீங்களா, எல்லாம் கலக்கி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்படி 5 நிமிஷம் ஊறின போதும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, எண்ணெயில் போடலாம். கொஞ்சம் அரிசி மாவு எது கலந்துனா, அரிசி மாவு கலந்துட்டோம்னா என்ன தான் கடையில் வாங்கின சில்லி போட்டு அரிசி மாவு கலந்துருந்தாலும் நாம் கொஞ்சம் தனியாக போட்டோம்னா மொறு நல்லா இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுக்கோசரம் கொஞ்சம் நான் தனியாக எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. உனக்கு என்ன வேணும்? என் கருவாடு வேணுமா சில்லி? அவசரமா பறக்கிறார் சாரு. என் கூட பொறுமையாக இருக்க முடியாதா? பசிக்குதா?
அது வந்து சிக்கன் எல்லாம் கிடையாது, காலிஃப்ளவர் சில்லி. சரியா? அது நீ திங்க மாட்டேல்ல, திங்குவியா? இரு பார்த்தா. எல்லாமே திம்ப கொடுங்கறியா? பாருங்க வெந்துருச்சு. இப்போ எடுக்கிறேன். நல்லா முறுமுறு வந்துருச்சு. கம்மனி ரேட்டாக்கப்பாயா கத்தியா இருக்கிற தருவன்ல இடையில இவ்வளோ நேரம் ராவடி எந்த நல்லா முறுமுறு வந்துருச்சு. இப்படி வெங்காயத்தை வச்சு சுடு. இப்படி சூடாக சாப்பிட ஆறாக இருக்குது. இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்கு. அப்பப்போ மழை வந்து நின்றுட்டுருக்கு. அதனால் ஈரத்துக்கு சூடாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் சில்லி படிச்சிட்டோம். இப்படிலாம் ஆறாருக்கு சாப்பிட பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பாய்.